ப்ரே பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். இந்த அருமையான வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. மட்டும் காலமாக எங்களை தாங்கி வழிநடத்தி வந்தீர், அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வரும் காலங்களிலும் உடைய கிருபையின் கரமானது எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வேத வசனங்களை ஆராய்ந்து தியானிக்கையில் எங்களோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஆவியானவரே நீர் காரியங்களை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ரைட். அப்ப ரோமர் 3ஆம் அதிகாரம், ரைட், ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிப்போம். அப்ப இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய விசுவாசம் தேவனுடைய உண்மை அவமாக்குமோ? அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி, தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. அதாவது பவுல் நாங்க ஏர்லியா பேசின மாதிரி இங்க வாங்க. அப்ப பவுல் சொல்ற மாதிரி ரைட், இம்பார்ட்டன்டான விஷயம் பவுல் பேசுறது யூதர் கிரேக்கர் எல்லாம் இருக்கிறாங்க. மற்றது கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ரோமாபுரியால தான் இது நடக்குது. இது கண்டெக்ஸ்ட் ரோம்ல தான் நடக்குது. அப்ப யூதர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் அல்லாதவங்க இருக்கிறாங்க. ரைட். அப்ப பவுல் சொல்றாரு, யூதர்கள் இருக்கும்போது யூதர்கள் என்ன கம்ப்ளைண்ட், யூதர்களுடைய சம்பிரதாயங்களை மற்றவர்கள் பின்பற்றாம இருக்கிறாங்க, அவங்க எப்படி கிறிஸ்தவர்களா இருக்க முடியும்? அதான் கேள்வி. பவுல் சொல்றாரு, இப்போ யூதர்களுக்கு அட்ரஸ் பண்றாரு. பவுல் இதுல சில இடங்கள் யூதர்களுக்கு பேசுவாரு, சில இடங்களுக்கு புறஜாதியாருக்கு பேசுவாரு, சில இடங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பேசுவார். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல சொல்றாரு, இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, அதாவது what is the advantage of being a Jew? நீங்க யூதனா இருக்கிறதுக்கு அட்வான்டேஜ் என்ன? what is the advantage you have by being a Jew? யூதனா இருக்கிறதுக்கு மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? ஏன்னா இவங்க ஹைலைட் பண்ற ஒரு முக்கியமான விஷயம், மற்றவங்க விருத்த சேதனம் பெறணும்னு சொல்லி. அப்ப பவுல் கேட்கிறாரு, ஓகே, யூதனா இருக்கிறதுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு, விருத்த சேதனம் பெறதுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு? அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மை. அதாவது தேவன் அவர்களை தெரிந்து கொண்டது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தது, அதுதான் வேத வாக்கியங்கள்னு சொல்லுது. அவங்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அது ஏன்னா உங்களுக்கு தெரியும், சீனாய் மலையில யூதருக்கு தான் அந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது, மற்றவங்களுக்கு தெரியாது அந்த நியாய பிரமாணத்துல என்ன இருக்குன்னு சொல்லி. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, சில பேர் விசுவாசியாமற் போனாங்க, ஆண்டவரை மறுதளிச்சு ஆண்டவரோட இருக்கல. அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அவர்கள் அவிசுவாசமா போனாலும் அது தேவனை இஃபெக்ட் பண்ணுமா? இல்ல, தேவனுடைய உண்மை உண்மைதான், அது எப்பயுமே நிலைக்கிற உண்மை, அது மாறாத ஒரு உண்மை. அப்படியா இருக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி, தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. அப்ப நாங்க தேவனையும் மனுஷனையும் ஒப்பிடும் போது, மனுஷன் தேவனுடைய வசனங்களை திரிவுபடுத்துறான்னா அல்லது வித்தியாசமா அவன் சொல்றானா, அவன் தான் பொய்யன். தேவனுடைய வசனம் எப்பயுமே உண்மையா இருக்கிற ஒரு வசனம். ரைட், ஓகே, we read from 5. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்வோம்? கோபாக்கினியை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பதெப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். ரைட், ஓகே. அப்ப
பவுல் அடுத்தது சொல்றாரு, ஓகே நான் மனுஷனா பேசுறேன், நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்களோ அதை மாதிரி நான் பேசுறேன். சரியா? என்ன மனுஷன் பேசுறான்? நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? அதாவது என்னுடைய அநீதி, நாம் பாவி, தேவன் பரிசுத்தரா இருக்கிறார். அப்ப என்னுடைய அநீதி தேவனை பரிசுத்தப்படுத்தினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அவர் நீதியா இருக்கிறார் என்னுடைய அநீதத்தினால. அப்ப அவர் இது அன்ஃபியா அப்படின்னு சொல்லலாமா? ஆண்டவரே நீங்க நியாயம் தீர்க்கிறது அன்ஃபியா, ஏன்னா நீர் பரிசுத்தம் உள்ளவர், நான் பரிசுத்தம் இல்லாதவன் அப்படின்னு. அப்ப அதாவது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, some might say our sinfulness serves a good purpose. எங்களுடைய our sinfulness serves a good purpose, for it helps people see how righteous God is. சில பேர் இருக்கிறாங்க, நாங்க பாவியா இருக்கிறனால தான் ஆண்டவர் பரிசுத்தரா இருக்கிறார், அதனால நாங்க பாவியா இருக்கிறோம்னு ஆண்டவருக்கு நியாயம் தீர்க்கலாமா? எப்படி அந்த கேள்வி, அந்த ஆர்கியூமெண்ட். சரியா? ஸோ பவுல் வந்து அழகா சொல்றாரு, அந்த ஆர்கியூமெண்ட்ஸை கொண்டு வர்றாரு இந்த புக்ல. சரியா? திரும்ப என்ன கொண்டு வர்றாருன்னு சொன்னா, அப்படி சொல்லக்கூடாது, சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அப்படின்னா எதை வச்சு அவர் நியாயம் தீர்ப்பார்? சரியா? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினது உண்டானால், இப்ப சொல்றாரு ஓகே அது வந்து பாவம். இப்போ பொய்யை பத்தி சொல்றாரு. ஓகே என்னுடைய பொய்யினால அவருடைய சத்தியம் விளங்க பண்ணினால், அப்ப அவருக்கு ஏனால அவருடைய சத்தியம் விளங்க பண்ணுது அப்படின்னா என்னைய நியாயம் தீர்க்கிறது, நான் பொய் சொல்றதுனால பொய் சொன்னேன் அப்படின்னு நியாயம் தீர்க்கிறது பிள்ளைதானே? சரியா? மனுஷன் சில வேலைகள்ல கொண்டு வர ஆர்கியூமெண்ட்ஸை பவுல் கொண்டு வர விளங்குதா? ரைட். அன்றியும் அவருடைய மகிமை, இனி நாம் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். அப்படின்னா எப்படி நான் பாவி என்று தீர்க்கப்படுறது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ஆள் ரீட் பண்ணுங்க அடுத்தது. 8 to 1 minute. 8 to 12. நம்மை வரும்படிக்கு தீமை செய்வோமே என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ரைட். அப்ப திரும்ப இன்னொரு ஆர்கியூமெண்ட் கொண்டு வராங்க கடைசியா, நன்மை வரும்படி தீமை செய்வோமாக. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கிறாங்க. And some people even claim the more we sin, the better it is. Those who say such things deserve to be condemned. அதாவது நாங்க பாவம் செய்ய செய்ய ஆண்டவருடைய பரிசுத்தம் விளங்குது, அப்ப நாங்க அதை தானே பார்க்கணும். சரியா? அப்படின்னு அந்த இதுல இருக்கிறவங்க. சரியா? அப்ப இதை சொல்றாரு அந்த மாதிரி ஆட்கள். அதனால சொல்றாரு நன்மை வரும்படி தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே, அவர்கள் போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். சரி, அப்படி போதிக்கிறவர்கள் மேல், அதாவது அந்த விதமான போதனைகள். ஏன்னா உலகத்துல இப்ப கள்ள போதனைகள் எத்தனையோ இருக்கு. ஸோ நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கோம். நாங்க சில நேரம் யோசிக்கும் போது ஆமா இல்லையா அது சரிதானே அப்படின்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த ஒரு காரியத்தை வச்சு மக்களை விளையா வழி நடத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கோம். இப்ப சொல்றாங்க பரிசுத்த ஆவியானவர் பணத்தை விரும்புறாருன்னு சொல்றாரு. அவருக்கு இல்லாத பணத்தை அவர் விரும்புறாரு. அவர் தேவன் தான் பணமே கொடுக்கிறவர். அவர் தான் அவர் சொல்றாரு பலகனி வழியாய் திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவருக்கு பணம் தேவையில்ல. அவருடைய ஊழியத்தை கட்டுறதுக்கு லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான பணம் இருக்கவே இல்லை சீஷர்களுக்கு. சீஷர்கள் எப்படி கட்டினாங்க? 12 பேர். சரியா? இன்னொரு 60 பேர் எடுத்தாரு, 72 பேர் அனுப்புனார், 2 பேர். அவங்கள்ட்ட பணப்பை கூட இருக்கல. ஆனா
அதான் சில நேரங்கள்ல எப்படி ஆட்கள் அதாவது ஊழியம் செய்யணும்னா நீங்க கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்க வேணும். ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆண்டவர் அவங்க கிட்ட கேட்கல. ஊழியத்தை செய்யும் போது என்னத்தை கொடுத்தாரு? எல்லாத்தையும் சுபப்படுத்தினாரு, போஷித்தாரு, வழி நடத்தினாரு, நல்ல காரியங்களை செஞ்சாரு, கடைசியா தன்னை உயிரே கொடுத்தார். God never was a taker, he was a giver. As Christians, ஸ்பெஷலா நாங்க ஊழியக்காரங்களை பார்க்கும்போது யோசிக்க வேண்டிய முதலாவது காரியம், is he a taker or a giver? அதுதான் முக்கியம். That one thing is enough. அவங்கள நல்லவங்களா கெட்டவங்களான்னு வழி காட்டுறதுக்கு அது ஒண்ணு போதும். ஊழியம் செய்யறதுக்கு காசு தேவை, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் சரியான நேரத்துல சரியான விதத்துல வழி நடத்த வல்லவர். அந்த விசுவாசம் இருக்கணும் ஊழியக்காரங்க. சரி, அதுதான் நம்பர் 1. சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த விசுவாசத்தோட ஊழியம் செய்யற ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. நீங்க கொடுத்தாதான் ஊழியம் செய்யலான்னு இருக்கிற ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. இல்லைங்கதா? இப்ப நான் சும்மா கேட்டேன்னு சொன்னா உங்கள்கிட்ட சொல்றாங்க தான், நீங்க கொடுத்தாதான் ஊழியம் செய்வீங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அவங்க என்ன குடிசையில தங்குறாங்க, கொடுக்கறதெல்லாம் ஊழியத்துக்காக கொடுக்குறாங்க இல்ல. அப்படின்னா அவங்க அப்படி ஊழியம் செய்யும். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சதமும் ஊழியத்துக்கு தான் போகுது. எனக்கு இல்ல, என் பர்சனல் லைஃபுக்கு இல்ல. என் பர்சனல் எல்லாரும் பிரைவேட் ஜெட்டும், எல்லாரும் பர்சனல் இதுவும், பெரிய பங்களோஸும், பெரிய வீடுகளும், என்னத்துக்கு அதெல்லாம்? அப்ப ஊழியத்துக்கு வர்றதுன்னா ஊழியத்துக்கு தான் போகும். அப்ப அவங்க நார்மல் லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்கணும். இல்லையே அவங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கலே. அப்ப என்ன பொய்யான வாழ்க்கை இது? இப்ப நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூடியூப்ல பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர் சொல்றாரு, ஏன் தான் அப்படி செய்யறேன்னு சொல்லி. தான் மெலடிஸ் இல்ல, அது இதெல்லாம் ஏன் லைட் யூஸ் பண்றாங்க, சில பேர் லைட்ஸ் யூஸ் பண்றதுக்கு இது பண்றாங்க. பெரிய பயங்கரமான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு கிறிஸ்டியன் இதுல. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன்னா ஆட்கள் அவ்வளவுக்கு அதிகமா குட் நியூஸ் இஸ் கமிங். அப்ப இவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியாம இருக்கு. இப்ப சில பேருக்கு ஏன் அது லைட்ஸ், ஏன் லைட் போடாம ஒன்றும் இது பண்ண முடியாதா, டிஸ்கோ லைட்ஸ் போடாம ஒன்றும் பண்ண முடியாதா, மியூசிக் இல்லாம கடவுளை தொழுது கொள்ள முடியாதா? ஸோ we have to be very very careful. ஏன்னா இந்த உலகத்துல நாங்க கேட்குற நேரம், நீங்க தான் பெரியவங்களா போறீங்க, நீங்க நாளைக்கு you all will have children, you all will have a family. அப்ப யோசிக்க ரொம்ப கவனமா யோசிச்சு நிதானமா எல்லாத்தையும் கரெக்டா பகுத்தறிஞ்சு அறியக்கூடிய அறிவு எங்களுக்கு தேவை. அந்த பகுத்தறிவு எங்களுக்கு தேவை. the discernment of good or bad, அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். அப்ப என்ன சொல்றாருங்க? ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? சரி, அவங்க அப்படியெல்லாம் புல செய்யறாங்க, ஆனா அவங்கள பார்க்கிலும் நாங்க விசேஷித்தவர்களா அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு வேணும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்று முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அதாவது நாங்கள் விளங்கி கொள்ற வேண்டியது, புல செய்யறவங்க இருக்கிறாங்க, அப்படி ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க, அதனால நாங்க பரிசுத்தமா இருக்கிறோங்கிறது அர்த்தமும் இல்லை. ரைட். அதையும் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். நாங்க அவங்கள ஜட்ஜ் பண்ண போறதுக்கு முதல்ல அதான் நான் சொல்லுவேன். அன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நான் செய்யும்போது, டோன்ட் கண்டெம் பீப்புள் பட் கன்ஃபரண்ட் பீப்புள். சரியா? கண்டெம் பண்ண போனா என்ன செய்யறோம்? நாங்க ஒருவேளை குற்றப்படுத்த போனா, குற்றப்படுத்துறது இல்ல, ஒரு ஆளுக்கு நாங்க we have to என்ன கன்ஃபரண்ட்னு சொல்லும்போது என்ன மாதிரி சொல்லுவோம்? கன்ஃபரண்ட். அதை குறித்து பேசுறது, அதை குறித்து அவர்களை என்ன சொல்றாங்க? கன்ஃபரண்ட். சரி, நான் எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு சொல்றேன். ரைட். அப்ப கண்டெம் பண்ண போது நாங்க அவங்கள பிள்ளையானவங்களை தீர்மானம் பண்ணிட்டோம், நீங்க பிள்ளைதான்னு சொல்லுவோம். ஆனா கன்ஃபரண்ட் பண்ணும்போது என்ன சொல்றோம்? நீங்க ஒரு பிள்ளை செய்றீங்க போல இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுக்குறோம். இல்ல நான் செய்யல, நான் இதனாலதான் இப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்பேஸ் ஒன்று கொடுக்குறோம். ஸோ யூ ஷுட் நெவர் கண்டெம் பீப்புள் பட் கன்ஃபரண்ட் பீப்புள். அப்ப கண்டெம் பண்ணும்போது அப்படின்னா நாங்க எப்படி பிள்ளை செய்யறவங்கள பிள்ளை செய்றீங்கன்னு சொல்லலாம். யூ கன்ஃபரண்ட் பீப்புள். We feel you are doing something wrong.
எங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் ஏதோ பிள்ளை செய்கிற மாதிரி இருக்கு. அப்படி செய்கிறீங்களா? கண்டெம் பண்ணும்போது நீ பிள்ளை செய்கிற அப்படின்னு நாங்கள் வந்து வி கண்டெம். ஸோ தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். நாங்கள் யாரையுமே வி ஹாவ் டு ஆல்வேஸ் டிசைன். அதான் சொல்றேன், பகுத்தறிஞ்சு ஆராய்ஞ்சு அறியணும். பைபிள் படி எங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு பெஞ்ச் மார்க் அல்லது ஸ்டாண்டர்ட்னு சொல்லும் பொழுது பைபிள். சரியா? நாட் திஸ் ப்ராஃபட், நாட் தட் ப்ராஃபட், நாட் திஸ் பர்சன், நாட் தட் பர்சன், வேறு யாருமே இல்லை. இந்த உலகத்தில் நடக்கிற பெரிய பிரச்சனை அது. ஒவ்வொரு போதகர்களை பிடிச்சிக்கொண்டு அவங்க சொல்றது தான் சத்தியம்னு போய் கொண்டிருக்கோம். அதான் பிரச்சனை. நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் அது இல்லை இம்பார்ட்டன்ட். நாங்கள் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே செய்யணும். அதான் இம்பார்ட்டன்ட். ரைட்? அப்போ அந்தப்படி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பால் சொல்றாரு. ரைட் ரைட் நாங்க அடுத்தது வாசிப்போம். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளில் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்த சிந்துகிறதற்கு தீவிர்க்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. ரைட். அப்போ பால் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறார் ஜூஸோட. ரைட்? எங்களுக்கு ஞாபகம் யாரு யோவான் சொன்னா, யோவான் ஸ்நானகன் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு அவன் பேசினான். அதே மாதிரி பால் சொல்றாரு, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. திறக்கப்பட்ட பிரேத குழி எப்படி இருக்கும்? நல்ல ஸ்மெல் அடிக்குமா? இல்லை. கூட எத்தனையோ நாள் இருந்து திறக்கப்பட்ட பிரேத குழி கிட்ட கூட போக முடியாது, அவ்வளவு நாத்தம். அது சில நேரம் பாய்சனஸாகவும் இருக்கும். சரியா? அப்ப சொல்றாரு, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. வெளியே நல்லா பேசினாலும் உள்ளுக்கு விஷத்தோட பேசுறவங்க இருக்கிறாங்க. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஸோ உலகம் இந்த விதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் போய்கொண்டிருக்கு. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்க இருக்கிறோம்? நாங்களும் அதே விதமா இருக்கிறோமா? எங்களுக்குள் வஞ்சனை இருக்கா? எங்களுக்குள் கசப்பு இருக்கா? எங்களுக்குள் விஷம் நிறைந்திருக்கா? பால் வந்து லைக் ஐ ஆல்வேஸ் சே, இந்த புக்கை நான் பார்க்கும்போது ரெண்டு விதமா யோசிப்பேன். பால் வந்து கிறிஸ்டியன்ஸ், அதாவது ஜூஸை பார்க்குறவங்க இந்த நாள் கண்டெக்ஸ்ட்ல எடுத்தா நம்மளே எடுத்துக்கொள்ளணும். பவுல் எங்களுக்கு சொல்ற மாதிரி கிறிஸ்தவர்கள், அதாவது ஜூஸ் யூதர்கள் அல்லாதவங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்க அந்த கண்டெக்ஸ்ட்ல நாங்கள் எடுத்து பார்க்கும்போது பவுல் எங்களுக்கு தான் சொல்றோம், உங்களுக்குள்ள விஷயம் இருக்கு இல்லையா? கிறிஸ்தவங்களுக்குள்ள இல்லையாம இருக்கா? சில நேரம் எங்களுக்குள்ள எங்களை அறியாமலேயே நாங்கள் பேசுகிற வார்த்தைகள்ல விஷயம் இருக்கு. சில நேரம் பீப்புளை ஹர்ட் பண்ணுறோம். நாங்கள் ஒரு ஆள் அப்லிஃப்ட் பண்ணுறவங்களா இருக்கிறோமா? என்கரேஜ் பண்ணுறவங்களா இருக்கிறோமா? பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கிறோமா? இப்போ நான் ஒன்று கவனிச்சிருக்கிறேன். when we go abroad, when I go abroad, நான் ஃபாரினுக்கு போயிட்டு நான் ஃபாரினர்ஸோட பழகும் போது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. அவங்களோட வொக்காபுலரிக்கும் அவங்களோட வார்த்தைகளுக்கும் எங்களுடைய வார்த்தைகளுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் உண்டு. சரியா? அவங்க ஸ்டார்டிங் என்ன சொல்லுவாங்க, சில வொக்காபுலரிஸ் யூஸ் பண்ணுவாங்க, தட்ஸ் கிரேட், இட்ஸ் பியூட்டிஃபுல், இட்ஸ் சூப்பர், ரைட், இட்ஸ் வண்டர்ஃபுல், அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸலண்ட், அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் தே கிவ் தட், அது தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். இப்போ நாங்கள் ஆஃபீஸஸில் கூட அதுதான் நான் யூஸ் பண்ணுற ஒரு வொக்காபுலரி. யாராவது வந்து ஏதாவது எக்ஸலண்ட் ஒர்க் கைஸ் அப்படின்னு. ஸோ we need to use those vocabulary, அந்த வேர்ட்ஸை நாங்கள் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்டாகவே. நம்ம ஆட்கள் எடுத்தோடனே ஒரு குறை தான் கதைப்பாங்க. அவங்க அப்படி இல்லை, தே அப்ரிஷியேட் திங்ஸ், மிஸ்டேக்ஸ் இருந்து அதுக்கு பிறகு பேசுவாங்க அதை பற்றி. ஆனால் their thing is ஃபர்ஸ்டாக இட்ஸ் அப்ரிசியேஷன், யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப், எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல், அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காரியங்கள் சொல்லும் போது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க ஆசையாக இருக்கும். நம்ம ஆட்கள் பேசுகிற நேரம் அப்படியே ஏண்டா இங்கே வந்தேன் அப்படின்னு இருக்கும்.
சரி, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் வந்து பேசுகிற வார்த்தைகள் கிறிஸ்டியன்ஸாக நாங்கள் யோசிக்கணும். நாங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு இடங்கள்ல எங்களை பிளான் பண்ணியிருக்காங்க. சில பேர் ஸ்கூல்ஸில் இருக்கிறாங்க, சில பேர் ஒர்க்கில் இருக்கிறாங்க, சரியா, சில பேர் பெரிய ஜாப்ஸில் இருக்கிறோம், சில பேர் வந்து சர்ச்சில் பிளான்ட் ஆகிருக்கோம், சில பேர் ஃபேமிலிஸில் இருக்கோம். நாங்கள் வந்து நிறைய நேரங்களில் ஃபேமிலிஸை உணர்ந்து கொள்கிறோம், இல்லை வெளியே பற்றி பேசிக்கொண்டிருக்கோம். ஃபேமிலிஸில் அண்ணன் தம்பிக்குள்ள, தங்கச்சி அக்காக்குள்ள, அம்மா அப்பாக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கு, எங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கு, முக்கியமான விஷயம். ஏன்னா முக்கியமான எங்களை ஃபர்ஸ்டாக விதைச்சது வந்து ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தை. அப்போ எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பேச்சு நடத்தைகள் எப்படி இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஷ்டமான ஒரு சூழல் அதுதான், சரியா. ஏன்னா அங்கே தான் எங்களை பற்றி எல்லாமே தெரியும். எங்களோட நல்லது கெட்டது, எங்களோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே தெரிஞ்ச ஒரு இடம் வந்து எங்களுடைய குடும்பம் இல்லையா. அங்கே வந்து பெரிய ஒன்றும் கதைக்க முடியாது, பெருசாக கதைக்க போகிறோம் நீங்களே எப்படின்னு சொல்லிடுவாங்க. வெளியே போயிட்டு நாங்கள் என்ன வேணாலும் உபதேசம் பண்ணலாம், ஆனால் குடும்பத்தில் அதே உபதேசம் பண்ணால் சரி வராது, சரியா. எங்களுக்கெல்லாம் அது நல்லாவே தெரியும். சொல்லுவாங்க, நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்க, நீங்களே இப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. சில நேரங்கள் அதான் தட்ஸ் த சேலஞ்ச். இயேசுவானவருக்கும் அது இருந்துச்சு. நீ சொல்ற நீ ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்ற, வானத்தில் இருந்து இறங்கின வந்த ஜீவ அப்பம். இன்னைக்கு நான் வாசிச்சேன் இந்த டிவோஷன்ல, வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம்னு சொல்ற. நீ எங்க வானத்தில் இருந்து இறங்கின? உன் அம்மா தானே மேரி, அவனோட கருவில தானே நீ பிறந்த. உண்ட சகோதரர்கள் எங்களோட தானே இருக்கிறாங்க, நீ எப்படி சொல்லலாம் வானத்திலிருந்து நீ இறங்குனன்னு சொல்லி. அவர் மீன் பண்ணது வேற, ஆனா அந்த கண்டெக்ஸ்ட் படி அவங்க ரொம்ப இதா எடுத்திருக்கிறாங்க. அதாவது லிட்டரலா, லிட்டரல் அந்த பேச்சு நடத்தையில அவங்க எடுத்திருக்கிறாங்க. இயேசுவானவர் சொன்னா, நான் வானத்திலிருந்து இறங்குன அந்த ஜீவாப்பம் அது இல்லை. நான் மன்னா அன்னைக்கு மன்னாவை ஆண்டவர் கொடுத்தாரு, ஆனா மன்னாவை உண்டவங்களுக்கு பசி வந்துச்சு, ஆனா என்னைய உண்ண போறவங்களுக்கு பசியே வராது, தாகமே வராது அப்படி ஆண்டவர் சொல்றாரு. இவங்கெல்லாம் ஷாக், என்னடா கதைக்கிறாரு இவர் அப்படி. விலங்குதான் நான் சொல்றது, அந்த லிட்டரலா எடுக்கும்போது ஒரு விஷயத்தை. ஸோ நாங்க ரொம்ப கவனமா சில காரியங்களை பார்க்கணும். அப்ப சமாதானம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஸோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. இத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களுடைய ஜெனரேஷன் வந்து ஃபார்ம் பண்ண போறது எங்களுடைய பிலீஃப்ஸ், சரியா. நாங்க ஸ்ட்ராங்கா இல்லாட்டி கிறிஸ்தவ விழுமியங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை அடுத்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து போக மாட்டோம். அல்லது நாங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ், யாரை மெரி பண்ண போறோம், எப்படிப்பட்டவங்களை மெரி பண்ண போறோம், கிறிஸ்தவங்களையா மெரி பண்ண போறோம் அப்படிங்கிற டிசிஷன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை உலகத்தின் வாழ்க்கையை போல எங்களுக்கு யாரை மெரி பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த லெவலுக்கு போற நேரம் இட்ஸ் a ப்ராப்ளம், ரைட். ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். யாரை மெரி பண்ண போறோம், எப்படி வாழ போறோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர நிறைய நேரங்கள் நாங்கள் பார்க்குறோம். ஹஸ்பண்ட் கிறிஸ்டினா இருக்கலாம், ஒய்ஃப் புத்திஸ்டா இருக்கலாம், அல்லது ஒய்ஃப் புத்திஸ்டா இருக்கலாம், ஹஸ்பண்ட் கிறிஸ்டினா இருக்கலாம். பிள்ளைகள் எதுலேயுமே இல்லை. ஏன்னா ஒய்ஃபுக்கு விருப்பம் பிள்ளைகளை பன்சலைக்கு கொண்டு போறதுக்கு, ஹஸ்பண்டுக்கு விருப்பம் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறதுக்கு, அவங்க பிள்ளைகளை பெறதுக்கு முந்தைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதுக்கு பிறகு அவ்வளோதான் வாழ்க்கை. நாங்கள் அந்த என்னத்தை பார்க்குறோம், ஸ்டார்டிங் அழகா இருக்கிறாங்கன்னு தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டாக யோசிச்சு பார்த்தா ஒன்று அழகா இருக்கிறானா, பணம் இருக்கா, ரெண்டு பக்கமும் யாரு பார்க்குறாங்களோ அதை ரெண்டு பக்கமும் அதான் பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு வாழ்க்கை என்ன மாதிரி வாழ போறோம், ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் எப்படி வாழ போறோம், அடுத்த ஸ்டெப்ல எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போறோம், அந்த சிந்தனையோட நாங்கள் இருக்கிறோமா. இட்ஸ் சேலஞ்சிங் சிச்சுவேஷன். நாங்கள் சில நேரம் இப்போன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னொரு 5 வருஷத்துல நாங்கள் மேரி பண்ணி என்ன விதமா இருக்க போறோம், பிள்ளைகளை பெற்றா என்ன டிசிஷன்ஸ், அதெல்லாம் வந்து ஏர்லியா பேசும். ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நாங்கள் என்ன விதமான காரியங்கள் செய்கிறோம். சரி அடுத்த வாசிக்கலாம். From 19 to 22. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு
உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்கிறதென்றும் அறிந்திருக்கிறோமே. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற இவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அங்க நிப்பாட்டு. இதுல வந்து 2 செக்ஷன்ஸ் உடப்படுது, நான் கவனிக்கல. ஸோ 19th verse-ஓட ஒரு செக்ஷன், 19-20th verse-ஓட ஒரு காரியம் முடியுது. அதாவது ஏர்லியா சொல்றவர் என்ன சொல்றாரு, இப்படி இருக்கிற மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சரி, அதாவது ஒரு ரூல் ஒன்று நார்மலா பார்க்கும்போது ரூல் ஒன்று கொடுக்கப்பட்டாதான் அதை உடைக்க முடியும். ரூலே இல்லாட்டி உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரியா, ஒரு ஃபுட்பால் கேம்ல அல்லது ஒரு கிரிக்கெட்ல ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாதான் அவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உடைச்சாதான் அவங்களுக்கு பெனல்ட்டிஸ் வரும். சரியா, பெனல்ட்டி ஷூட் அவுட் ஆகுது, ஓகே நோ பால் போட்டா இப்படி போட்டா நோ பால், இப்படி போட்டா வைட் அப்படின்னு இருந்தாதான் வைட் ஒன்று போனால் தெரியும் இது வைடுன்னு. இந்த கிரீஸுக்கு வெளியே போனால் வைடுன்னு தெரியும். அல்லது ஒரு கேம்ல வந்து ரூல்ஸ் இல்லாட்டி அவங்களுக்கு விருப்பமானபடி அவங்க வாழ்ந்துட்டு போகலாம். ஸோ தலையில போடலாம், பாலை தலைக்கு மேலே போடலாம், காலுக்கு போடலாம், சைடு எங்கேயோ தூக்கி வீசலாம், அது பால்னு சொல்லுவோம் நாங்கள். என்ன நடக்கும் அப்படின்னு, சரியா, பாலை பின்னுக்கு போட்டு ஆனால் பால் ஒன்று போட்டேன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருக்கும் கேம், முன்னுக்கு போடாமல் பின்னுக்கு போட்டு பிறகு இங்கே இருக்கிற விக்கெட் அடிச்சுட்டு நான் உன்னை அவுட் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஸோ ரூல்ஸ் இருக்கும் போது என்ன, ரூல்ஸ் இருந்தாதான் அதை உடைக்கும் போது பிரச்சனை. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இப்போ யாரோட பேசுறாரு, அப்போ பவுல் யாரோட பேசுறாரு, யூதர்களோட பேசி கொண்டிருக்காரு. அப்ப யூதர்களுக்கு என்ன சொல்றாரு, மேலும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும் படிக்கு நியாயப்பிரமாணம் சொல்கிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த நியாயப்பிரமாணம் வந்து இப்போதைக்கு யூதர் உங்களுக்கு மாத்திரம்தான். வெளியில இருக்கிறவங்களுக்கு நியாயப்பிரமாணம்னா என்னன்னே தெரியாது. வெளியில இருக்கிறவங்க கிறிஸ்டியன்ஸ் நான் கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கு பைபிள்ல என்ன இருக்குன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரியுமா பைபிள்? இல்ல. அவங்களுக்கு வேற அவங்களுடைய மத காரியங்கள்ல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா பைபிள்ல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப பைபிள்ல சொல்லியிருக்கிற நியாய தீர்ப்புகள் அவங்களுக்கு நாங்க டிரெக்டா சொல்ல முடியாது, அவங்களுக்கு விளங்காது. ரைட்? இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் அதாவது நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது, நாங்கள் பாவம் செய்யும் போது நீ செய்யற காரியம் பாவம்னு சுட்டி காட்டு. உங்களுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற நியாயப்பிரமாணம் நாங்கள் பொய் செய்யும் போது நீ பாவம் செஞ்சிருக்கான்னு சுட்டி காட்டு. களவு செய்யக்கூடாதுன்னு சொல்ற நியாயப்பிரமாணம் நான் களவு செய்யும் போது நீ பாவம் ஒன்று செஞ்சிருக்கான்னு சொல்லி எங்களுக்கு சுட்டி காட்டுது. இச்சிக்கிறதுனால அதே மாதிரிதான். ரைட்? இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை. நியாயப்பிரமாணம் எங்களை விடுதலையாக்க போறது கிடையாது. The law cannot free us. The law will show us that we are sinners. சரி, அப்ப நியாயப்பிரமாணம் வந்து நீ பாவி என்கிறது சுட்டி காட்டுதே ஒழிய நியாயப்பிரமாணத்தினால எந்த விடுதலையுமே இல்லை. நியாயப்பிரமாணம் எடுத்தா நியாயப்பிரமாணத்தினால உனக்கு விடுதலை வரப்போறது கிடையாது. நியாயப்பிரமாணத்தினால விடுதலை வருதுன்னு சொன்னா இயேசுவானவர் தேவையே இல்லை. இல்லை, நியாயப்பிரமாணமே உன்னை விடுதலையாக்கும். அப்படியா இருக்கு? வேதத்துல இல்லை. அப்ப என்ன சொல்ல வர, நியாயப்பிரமாணம் உனக்கு ஒன்றும் செய்ய போறது கிடையாது. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்றது. ஆனால்
நியாயப்பிரமாணம் இல்லாமல் இப்ப என்ன யூதர்கள் என்ன பிடிச்சிருக்காங்க? நாங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்கு, எங்களுக்கு விருத்த சேதனம் இருக்கு. இப்போ பவுல் ஒரு கேஸா உடைக்கிறார் ஆர்கியூமெண்ட்ல. இப்போ நீ யூதர் என்று சொல்ற, நீ யூதர்னு வெளியே நீ அதே விதமாக வாழ்ற, அதனால உனக்கு அதுக்கு வித்தியாசமே கிடையாது. அப்போ யூதர்னு சொல்றதுக்கு உனக்கு அட்வான்டேஜே இல்லை, அதை விட்டு போடு. அடுத்தது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் அது உனக்கு பாவத்தை சுட்டி காட்டுமே ஒழிய உனைய அதுல இருந்து விடுதலையாக்க போறது கிடையாது. அதே போல ஒவ்வொரு ரிலிஜனும் இருக்கிற என்ன, பாவத்தை சுட்டி காட்டுறாங்க, இல்லாம இல்லை. பாவத்தை சுட்டி காட்டுறனால அது உங்களை விடுதலையாக்க போறதுங்கிறதுக்கு அடையாளம் இல்லை. That's why everyone in the world needs Jesus. இப்ப ஹிந்துஸ் எடுத்துக்கொள்வோம்னு சொன்னா, அவங்க தங்களை பாவத்துக்கு பரிகாரமா என்னென்ன செய்யறாங்க? தேங்காய் உடைக்கிறாங்க, விரதம் இருக்கிறாங்க, நாக்க குத்துறாங்க, அப்படியெல்லாம் அவங்க செய்யறாங்க. ஆனா அது அவங்க நீதிமான்கள் ஆக்குதா? இல்ல. ஆனா அவங்க அதை அறியாம செய்யறாங்க. அவங்களோட கமிட்மெண்ட்டை பாருங்க, எங்களோட கமிட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு. விளங்குது நான் சொல்றது? அது அவங்களுக்கு விடுதலை தரும்னு சொல்லி நெருப்பு மேல நடக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு நெருப்பு மேல நடங்குது. அவரை விசுவாசிக்க சொல்லி, அவரோடு நடக்க சொல்லியிருக்காரு, அவரை பிரதிபலிக்க சொல்றாரு, அவரை ஏற்றுக்கொள்ள சொல்றாரு. சிம்பிள். ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, உலகத்தால் செய்யற ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் பிலீவ் இன் மீ. The one who believe in me has eternal life. என்னை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ இட்ஸ் சிம்பிள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மை யோக் இஸ் ஈஸி. என்னுடைய சுமை ரொம்ப இலகுவானது, இந்த உலகத்தால் போடுற சுமை மாதிரி இல்லை. அதனால தான் இயேசுவானவர் உலகத்தில் இருக்கும்போது he was fighting with these Pharisees and Sadducees. நான் வந்து அவர்கள் தேவையில்லாத சுமைகளை, மோசடி, நியாயப்பிரமாணத்தில் இல்லாத அந்த அவர்களுடைய காரியங்களை கொண்டு வந்து மக்கள் மேல நீ இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி செஞ்சாதான் நீ கிளீன், அப்படி செஞ்சாதான் நீ கிளீன். உலகம் அப்படிதான் சொல்லுது, நீ இதை பண்ணாதான் நீ சரி வருவ. அந்த சொல்றது அவ்வளவெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற? என்கிட்ட வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இல்லையா? So God calls us. But sadly, there's no one to go to. அறிந்தவங்களா இருக்கிற நாங்க உலகத்துல எங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், எவ்வளவோ சுமைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் ஏன் அவங்களுக்கு சொல்லக்கூடாது? நீ இவ்வளவெல்லாம் கஷ்டப்படவே தேவையில்லை. ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு, நீ இயேசு கிறிஸ்துவ சும்மா விசுவாசி, அவருக்கு ப்ரே பண்ணு. உனக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, ஆனா கண்ணை மூடி நீ ஜெபி. இயேசுவே நீ உண்மையான தெய்வமா இருந்தா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஜெபிங்க. அப்படின்னு சொன்னாவே போதும். அவங்க ப்ரே பண்ணாம இருக்க போவாங்களா? இல்லை. எல்லா பிரச்சனைகளும் நடக்கும்போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஞாபகம் வரும், இந்த பிள்ளை எனக்கு சொல்லிச்சு, இயேசுவானவர் கூப்பிட சொல்லி, அவருக்கு சும்மா ஒரு காரியத்தை சொல்ல சொல்லி, நான் சொல்லியாவது பார்க்குறேன். ஆண்டவர் கட்டாயமாக இடைப்படும். அப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறார், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். நீங்க ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை, அவங்க அதை செய்யும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தும். உங்களோட ஹஸ்பண்ட்ஸா இருக்கலாம், ஒய்ஃப்ஸா இருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவங்க பிரச்சனையோட இருக்கும்போது நீங்க ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரச்சனை இல்லாம போயிடும். நானும் ப்ரே பண்றேன் உங்களுக்கா, நீங்களும் ப்ரே பண்ணணும் கண்டினியூஸா. ஒரு பிரச்சனையோட இருக்கிற ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்களும் ப்ரே பண்ணுவோம். ஆண்டவரே நான் இப்படி சொல்லிட்டேன், அவங்க உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க கைவிடவே கூடாது. நான் ப்ரே பண்றேன் ஆண்டவரே, ஆனா அவட ப்ரேயரை நீங்க கேட்கணும், அவருக்கு ஒரு விடுதலை நீங்க தரணும் ஆண்டவர். ஆண்டவர் கைவிடவே மாட்டார், ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் கேட்பார். நம்முடைய இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேண்டுதலையும் ஆண்டவர் கேட்பார். அந்த மாதிரி உண்மையான ஜெபம் ஆண்டவர் கைவிடவே மாட்டார், தடையே இல்லை. நாங்கள் அதை யோசிக்கணும். ரைட்? இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. நான் சொன்னதுதான். இப்ப
இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உண்டாக்கும் தேவநீதி. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். பாத்தீங்களா? விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும். அப்போ விசுவாசிக்கிற நாங்க எங்களுக்குள்ளும், நாங்க மற்றவங்களுக்கு சொல்லும் போது அவர்கள் மேலும் அது பலிக்கும். சரியா? அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. அந்த தேவ நீதிக்கு வித்தியாசம் இல்லை. நீ யூதனா, கிரேக்கனா, நீ புறஜாதியானா, இந்துவா, கிறிஸ்டியனா, இல்லை. அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுற நேரத்துல, இயேசுவை நோக்கி கூப்பிடுற நேரத்துல, அவர் கிறிஸ்டியன்ஸுக்கான தேவன் இல்லை, உலகத்திற்கான தேவன். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கின்ற தேவனா இருக்கிறார்னு வசனம் சொல்லுங்க. யாவருக்கும். அதுல போட்டு இல்ல தம்மை நோக்கி கூப்பிடு கிறிஸ்தவனுக்கு, தம்மை நோக்கிட கூப்பிடுகிற யூதனுக்கு அப்படின்னு போடவே இல்லை. நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதிலளிக்கின்றது. ஸோ நாங்க சில நேரம் பிள்ளையா யோசிக்க கூடாது. சில பேர் யோசிப்பாங்க, நாங்க கிறிஸ்டியன்ஸா இருக்கிறது எவ்வளவு பேர பாக்கியம். சரியா? எங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த ஸ்பெஷல் கிஃப்டை தந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கே கிஃப்டை தந்திருக்காரு. யூதர்கள் அந்த காலத்துல அப்படிதான் யோசிச்சாங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸும் சில பேர் அப்படிதான் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். பொதுவா கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் விடுதலை இருக்கு, மற்றவங்களுக்கும் விடுதலை இருக்கு. ஆனா நாங்க என்ன சொல்லணுமோ அவங்களுக்கு, நீங்க இயேசுவானவரை நோக்கி கூப்பிடுங்க, அவ்வளவுதான் சொல்ல இருக்கு. நாங்க அந்த ஒரு நற்செய்தி, அதுதான் நற்செய்தி. உங்களுக்காக நீங்க உங்களை குத்தி கொள்ள தேவையில்லை. தன்னை குத்தி கொண்ட ஒரு தேவன் இருக்காரு, குத்தப்பட்ட தேவன் இருக்காரு. நீங்க இத வழியா நடக்க தேவையில்லை. முள்ளான பாதையில முள்கள் சூடப்பட்ட எங்கள் தேவன் இருக்காரு. நீங்கள் அது இது குத்த தேவையில்லை. அதெல்லாம் பண்ணிட்டார் அவர். வேலியாவே அதெல்லாம் சுமந்துட்டாரு. நீங்க இப்ப அதை ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நீங்க அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு மாத்திரம்தான் இருக்கு. அவர் அடிக்கப்பட்ட தேவன், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. நீங்க அடிக்கப்பட தேவையில்லை. திரும்ப நீங்க இந்த எல்லா சம்பிரதாயங்கள் செய்யவே தேவையில்லை. உங்களுக்காக முன்னராகவே பாடுபட்ட ஒரு தேவன் இருக்காரு. அவரை விசுவாசிச்சு அவரை நோக்கி கூப்பிட்டாவே போதும். சரியா? ஸோ அந்த விதமான காரியத்தை நாங்க யோசிப்போம். ரைட், லாஸ்டா நாங்க இதோட முடிப்போம். பிறகு வந்து நெக்ஸ்ட் வீக் நான் இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீக் எப்படியுமே செகண்ட் சண்டே. ஸோ எல்லாரும் பாவம் செய்து தேவ மதியற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். பவுல் கரெக்டா வந்து அங்க முடிக்கிறார். ரைட். ஸோ நாங்க யாருடைய நீதி? எங்களுடைய நீதி அல்ல, எங்களுக்கு நீதியே இல்லை. அதான் பவுல் சொல்ற. அதுக்கு முந்தி எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவம் செய்யறோம், நாங்க யாருமே பரிசுத்தவர்கள் இல்லை. ஆனால் தேவ நீதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால நாங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அதை நாங்க புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவருடைய பலன், ஆவியானவர் எங்களோடு கூட பயணம் செய்கிறவராக இருக்கு. ஸோ தட்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஞாபகத்தில் வைங்க, ஒரு ஆள் நாங்கள் வந்து எங்கே முடிச்சிருக்கிறோம்னு சொல்லி, நான் சில நேரங்களில் 24 முடிச்சிருக்கோம், 24 தான் முடிச்சிருக்கோம். ரைட், அதை ஞாபகத்தில் வைங்க எங்கேயாவது.